இன்றைய தினம் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி இடையிலான சமத்துவபுரம் பகுதியில் இரு அரசு பேருந்துகள் மோதியதில் ஏறத்தாழ 78 நபர்கள் மொத்தமாக காயமடைந்து காயமடைந்தவர்களில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எஞ்சிய 67 நபர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்ற நிலையில் அதிலும் 39 நபர்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள். 28 பயணிகள் காயமுற்றவர்கள் தொடர் சிகிச்சையில் இன்னும் அவர்கள் ஆங்காங்கு பல்வேறு மருத்துவமனைகளில் குறிப்பாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி, திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை, காரைக்குடி அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் காரைக்குடி, குளோபல் ஹாஸ்பிட்டல் காரைக்குடி என்று தொடக்கத்தில் 78 நபர்கள் அனுமதிக்கப்பட்டு 11 பேர் இறந்து இப்பொழுது 28 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் பார்வையிடுகின்ற திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிற, ஏன்னா இதுதான் அருகாமையில் இருந்த மருத்துவமனை, 34 நபர்கள் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் 2 பேர் இறந்திருக்காங்க. 30 பேர் சிகிச்சை பெற்று அவர்கள் ஓரளவு நலமோடு திரும்பியிருக்கிறார்கள். பாதுகாப்பான நிலையில் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரையும் நானும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட மருத்துவ அலுவலர் பார்வையிட்டோம். இந்த துயரமான செய்தியை அறிந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் என்னையும் உடனடியாக தொடர்பு கொண்டு காயம்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தரமான சிகிச்சைகள் கிடைப்பதற்கு, விரைந்து கிடைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நானும் பணி நிமித்தமாக சென்னை சென்று விமான நிலையத்தில் இறங்கியவுடன் இந்த செய்தி கிடைத்தது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி எடுத்து சொன்னார்கள். முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் அவர்கள் தகவல் தந்திருந்தார்கள். ஆகவே உடனடியாக நான் அடுத்த விமானம் எத்தனை மணிக்குன்னு கேட்டப்போ 8:05 அந்த விமானத்தில் நான் திரும்ப வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து வந்து நான் பார்த்திருக்கிறேன். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், வட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் பலரும் இங்கே இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கரன் அவர்கள் அவர் அங்கே சிதம்பரம் பகுதியிலிருந்து அவரும் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் நானும் அடுத்து காரைக்குடி மருத்துவமனையில் சிகிச்சை பெறப்படுகிறது விபத்து நடந்த இடத்தை இருக்கிறோம். தொடர்ந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்கு இருக்கிறோம். இதற்கிடையில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இரங்கல் குறிப்பில் 11 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி உயிரிழந்த அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கிடைக்கும். அதே நேரத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறப்படக்கூடியவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு வழிவகை செய்ததோடு உயிரிழந்த அந்த குடும்பத்தாருக்கு 3 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.